சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாரும் அந்த படத்தை வந்து பல முறை பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த படத்தோட மூல கருத்தை அவங்க யாருனாலும் கெஸ் பண்ண முடியுதா? சப்போஸ் நீங்க அதை சரியா கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பாமகக்குள்ள திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி தான். பாமகவோட இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு காரணம் பிஜேபியா இல்ல டிஎம்கேவா? ஏதாச்சும் டபுள் கேம் உள்ள பண்றாங்களா? ஏடிஎம்கேவோட ரோல் இது ஏதாச்சும் இருக்கா? ஏடிஎம்கேக்கு சப்போஸ் பிஎம்கே வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா இந்த செங்குத்தான ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிளவு வந்து அவங்களுக்கு சாதகமா பாதகமா? அன்புமணி அவர்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போற மாதிரி ஐடியால இருந்தாரா? பாமகக்குள்ள நடக்கிறது குடும்ப பிரச்சனையா இல்ல எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற அதே பிரச்சனை தான் அங்கேயும் நடக்குதா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கான ஒரு டீடைல்டான ரிசர்ச் ஆன்சர் தான் இது. களத்துல இருந்து பாமக நிர்வாகிகளை சந்திச்சு அவர்கள்ட்ட இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை இந்த வீடியோல உங்கள்ட்ட பிரசன்ட் பண்றோம். 2024 வேட்பாளர் பட்டியல் வந்து பாமக சார்பில் வந்து பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க. அவங்களோட வேட்பாளர் பட்டியலை வந்து அவங்க வெளியிட்டப்ப ரொம்ப சர்ப்ரைஸா அப்ப வந்து எல்லா கட்சியோட வேட்பாளர் பட்டியலையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்ப தர்மபுரி தொகுதியில வந்து அவங்க முதல் அறிவிக்கப்பட்ட பேர் வந்து வேறொரு நபர். ஆனா வெகு சில மணி நேரங்கள்ல அந்த பேரை மாத்தப்பட்டு அந்த இடத்துல சௌமியா அன்புமணி அவர்களை வந்து வேட்பாளராக பாமகவோட கட்சியோட லெட்டர் பேட்ல அபிஷியலா பிரஸ் ரிலீஸ் வந்துச்சு. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா அந்த தர்மபுரி கேண்டிடேட் வந்து ஜஸ்ட் நவ் தான் வந்து அவர் வந்து ஆன் த வேல இருக்காரு. அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியான உடனே தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து சந்திச்சு அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று தேர்தல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் இருந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து திண்டிவனம் ரீச் ஆயிட்டாரு. அந்த ரீச் ஆன அந்த கேப்ல பாத்தீங்கன்னா அவருக்கே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது வேட்பாளரை வந்து மாத்திட்டாங்க. அங்க வேட்பாளரா அன்புமணி சௌமியா அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்கிற விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டாரு அந்த மனுஷன். நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம ஆக்சுவலா அங்க நின்றுக்க வேண்டியது வந்து இதற்கு முன்பு அங்க வின் பண்ண திரு அன்புமணி ராமதாஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் தான் அங்க நின்றுக்கணும். அவரே நிக்கல. அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறனால அங்க நிக்கலையா இல்ல தன்னோட வேட்பாளர்ல வந்து தேர்வுல வந்து அவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள பிறந்த ஒரே கேள்வி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சரியான சாய்ஸ் கிடையாது. எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? உள்ள ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குன்னு நமக்கு அப்பயே வந்து ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட்டை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு பாமகக்குள்ள இருந்த ஒரு சோர்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ண. ஸோ அவர் வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பன்ரோட்டி சேர்ந்த ஒரு நபர். அவரோட பேரை நம்ம இங்க வெளியிட விரும்பல. ஏன்னா அவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அவரை வந்து ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டப்ப அவர் வந்து தங்கர் பச்சான் வந்து இயக்குனர் தங்கர் பச்சான் வந்து கடலூரோட பாமக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார். அவருக்கான ஒரு தேர்தல் வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டனால நம்மளோட போன்ல ரீச் ஆகல. இருந்தாலும் அவர் லேட்டரா நம்ம லைனுக்கு வந்துட்டு இது நம்ம போன்ல பேச முடியாது, தேர்தலில் நான் பிஸியா இருக்கேன், நீங்க கடலூர் வந்தீங்கன்னா நம்ம நேரில் சந்திச்சு இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம கிளம்பி கடலூர் போயிட்டோம். அந்த நண்பரை வந்து நம்ம சந்திச்சு அவர்கிட்ட உரையாடு அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லேட் நைட்ல வந்து தான் அந்த கான்வர்சேஷனை நம்ம அவரால் ஃப்ரீயா மீட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் வந்து அவர் ஃபுல்லா அந்த பிரச்சாரம் தேர்தல் வேலைகள்ல வந்து ஃபுல்லா பிஸியா இருந்தாரு. ஸோ ஆஃப்டர் 11 ஒரு டின்னரை ஒட்டி தான் வந்து அவரை என்னால மீட் பண்ண முடிஞ்சு. ரொம்ப லேட் நைட் வரைக்கும் அந்த டிஸ்கஷன் போச்சு. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்பதான் பாமகக்குள்ள என்ன நடக்குது என்ன பிரச்சனைங்கிறது ஒரு ரியல் பிக்சர் வந்து எனக்கு உண்மையிலுமே கிடைச்சப்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகும். ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பாமகவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு அங்கதான் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். கலைஞர் அவரோட மகனாக இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பிரச்சனைலாம் கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் சொல்லலாம். கலைஞர் அவர்களோட மறைவு வரைக்குமே இவரை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அவருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்துச்சு. பல கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா நடிகர் விஜய் அவரோட தந்தையார் எஸ்ஏசி அவர் தான் அவரை கம்ப்ளீட்டா ப்ரொமோட் பண்றாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திரு எஸ்ஏசி அவர்களோட தலையீடு காரணமாக இல்ல உள்ள வேற என்ன கருத்து வேறுபாடுகள் காரணமாகவோ அப்பாக்கும் மகனுக்கு வந்து மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. பேச்சுவார்த்தையே இல்லாமல் பல ஆண்டுகளாக இருந்ததாக பத்திரிகையும் ஊடக செய்திகளும் அதை வந்து ப்ரூவ் பண்ணுச்சு. இன்னமும் அவங்க பொது வெளியில சந்திச்சு பேசிக்கிறதும் சுத்தமா நின்று போன ஒரு சூழ்நிலை கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பையன் சொல்லலாம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுவும் அந்த குடும்பத்தில் அவர்களோட அப்பா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனோ ஒரு பொலிட்டீஷியன் மேனோ இல்ல ஒரு சொசைட்டில வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருந்துட்டாரு அப்படின்னா அந்த பையனோட நிலைமை வந்து இன்னமும் ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம். ஏன்னா அங்க எல்லாமே என்ன ஆகும்னா அப்பாவை ரெஃபரன்ஸா வச்சு பையனை வந்து எல்லாம் எடை போட ஆரம்பிப்பாங்க. அப்பாவோட அவுட்புட்டை வந்து பையன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆனா அங்க என்ன பிரச்சனையா இருக்கும்னா தந்தையை வந்து மகனை வந்து தனியாக இயங்குவதற்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. உனக்கு இது தெரியாது, உன்னால இது பண்ண முடியாது, நீ பண்றது தப்பா தான் இருக்கும், நான் சொல்றதை மட்டும் கேளுங்கிற ஒரு பேப்பரிங்லே போறப்ப அந்த பையன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஏன் என்னால ஒரு முடிவெடுக்க முடியாதா? என்னோட முடிவுகள் வந்து தவறா தான் இருக்குமா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? அப்படியே தவறான முடிவை எடுத்தாலும் அதை நான் பட்டு திருந்தி நான் வந்து என்னோட சுயமரியாதை என்னால காப்பாற்றிக்க முடியும். அதையும் தாண்டி என்னோட எண்ணங்களை வந்து
என்னால செயல்படுத்த முடியும்? எத்தனை ஆண்டுகளுக்கு தான், எத்தனை வருஷத்துக்கு தான் அப்பாவோட பேச்சையை நான் கேட்டு நடந்துகிட்டு இருந்தா என்னால என்ன முடியும், என்னோட கேலிபர் என்ன, என்னோட திறமை என்னங்கிறது வெளிப்படாமலே போய்விடுமேங்கிற ஒரு பயமும், ஒரு ஆழ்ந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டீப் டிப்ரெஷன் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இருக்கும். அதற்கு நிறைய உதாரணங்கள் வந்து உண்டு. இன்னைக்கு திரு அன்புமணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அவர்னால வந்து தனியா இயங்க முடியல. ஆனா அப்படி இயங்கினால் கூட அவர் எடுக்கிற முடிவு வந்து கட்சியினர் முன்னிலையிலே வந்து விமர்சிக்கப்படுது. யாருனால? தந்தையினாலேயே. அவர் தான் கட்சியோட நிறுவன தலைவராக இருந்தாலும் ஒரு பொதுவெளியில மூத்த நிர்வாகிகளுக்கு முன்னாடி அவர் மகனை சம்பந்தமா பாஸ் பண்ற கமெண்ட்ஸ் வந்து கட்சியினரே வந்து இவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு தலைவனாக, கட்சியோட தலைவராக அவர் ப்ரொமோட் பண்றாங்க. ப்ரொமோட் பண்ணினாலும் அந்த கட்சியோட முடிவு எல்லாமே எடுக்கிறது வந்து திரு ராமதாஸ் அவர்களாக தான் இருக்குது. ஐயா அவர்கள் தான் முழு முடிவையும் எடுக்கிறாரு. நான் ஏன் வந்து இந்த தலைவனாக இருக்கணும், என்னால வந்து ஒரு சின்ன அளவிலான மாவட்ட பொறுப்பையோ மாநில பொறுப்பையோ என்னால போட முடியல. சப்போஸ் போட்டா கூட அந்த முடிவு தவறுன்னு சொல்லி அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணி திரு ராமதாஸ் அவர்கள் அவரோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அதை ஸ்குவாஷ் பண்ணிடுறாரு. கட்சியினர் மத்தியிலும் சரி, குடும்பத்திலும் மத்தியிலும் சரி, நான் ஒரு டம்மியான தலைவராக தான் நான் இருக்கேன். ஒரு நேம் சேக்குக்கு நான் வந்து பாமகவோட தலைவராக இருந்தாலும் உண்மையான அதிகார மையமும் கடிவாளமும் ஐயா கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவரே நேரடியா தலைவர் பொறுப்பை ஏற்று அவரே எல்லா முடிவும் எடுத்துட்டு போலாமே, நான் ஏன் இந்த பொறுப்புல இருக்கணுங்கிற வெறுப்பின் வெளிப்பாடு தான் அவர் பல சமயங்கள்ல தந்தையை நோக்கி பொதுவெளியில அவர் வெளிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரெஸ் சொல்லலாம். அந்த விரக்தியோட உச்சிக்கு போறப்பதான் அவர் என்ன பண்றாரு, ஐயா அவர்கள் எடுக்கிற பல முடிவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எக்ஸாம்பிள், தர்மபுரியில வந்து ஐயா ஒரு வேட்பாளரை சூஸ் பண்ணி போடுறாங்க. இமீடியட்டா இவர் என்ன பண்றாரு, வாண்டடாவே சௌமியா அன்புமணி அவர்களை வந்து வேட்பாளரை அங்க நிறுத்தி நான் அங்க ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல உடனே இவர்னால அதை எதிர்த்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து யாருக்கு, டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதே மாதிரி மாநில தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இளைஞரணி கொள்கை பரப்பு இது மாதிரியான பதவிகளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்ப இளைஞரணி செயலாளராக திரு தமிழ்குமரன் அவர்கள் ஜி கே மணி அவர்களோட பையனை வந்து அப்பாயின்ட் பண்றாரு. ஆனா இவரோட சாய்ஸ் வந்து திரு ஜி கே மணியோட பையனா இல்ல. இதுல மெயினான கான்ஃபிளிக்ஸ் எங்க வருது அப்படின்னா, இந்த டிஸ்கஷனே திரு அன்புமணி அவர்கிட்ட வந்து அவங்க கொண்டு போல ஒரு முடிவு எடுத்துட்டு இவரை போடலாம் சொல்லி ஆஃப்டர் டிசிஷன் டேக்கிங் திரு அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு மெசேஜ் தான் கன்வே பண்றாங்க. அவரோட லெட்டர் பேட்ல, அஃபிஷியல் பேட்ல இது மாதிரி சிக்னேச்சர் பண்ணி அவருக்கு வந்து போஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இவருக்கு பாஸ் பண்ணப்படுது. இப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கும் ஒரு டம்மியா ஒரு கையெழுத்தை மட்டும் போடுறதுக்கு அந்த இடத்துல நான் ஏன் இருக்குன்னு சொல்லி அகைன் ரெபல் ஆறாரு. தமிழ்குமரன் அவரோட அப்பாயின்மெண்ட்டை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. அதை ஓப்பனாக வெட்ட வழியில் பொதுக்குழுலே போட்டு உடைக்கிறாரு. திரு தமிழ்குமரன் அவர்களால் மேடை ஏறி அவரோட வாழ்த்துறையை வந்து வழங்க முடியல. என்னமாதிரி பல சம்பவங்கள் கட்சிக்குள்ள இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒரு செடி வந்து வளராதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைனா, ஒரு செடினால என்னோட வளர்ச்சியை வந்து இந்த ஆலமரம் தடுக்குது அப்படின்னு சொல்லி அதனால குமுற முடியாது. ஆனால் அந்த ஆலமரம் என்ன நினைக்கும் அப்படின்னா, நான் உன்னை பாதுகாக்கிறேன், உன் மேல சூரிய ஒளியை விடாம நான் பாத்துக்கிறேன், புயல் மழை போன்ற எந்த ஒரு இயற்கை சீற்றத்துல இருந்து உனக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன்னு அந்த ஆலமரம் சொல்லும். ஆனா அந்த செடிக்கிட்ட கேட்டுச்சா தனக்கு என்ன வேணுங்கிறது அந்த ஆலமரம் செடிக்கிட்ட என்னைக்காச்சும் கன்வே பண்ணியிருக்கா? இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் திரு அன்புமணி அவர்கள் வந்து இன்னைக்கு சிக்கி தவிச்சிருக்காரு. அந்த நிர்வாகி சொன்னப்ப வந்து உண்மையிலுமே இதை நம்புறதா வேணாமா, இல்லை இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்பல குடும்ப பிரச்சனைகள் மாதிரி இதுவும் ஒன்றான்னு சொல்லி நம்மளால கடந்து போகவே முடியல. ஆனா அவர் சொல்ற தரவுகளும் சாட்சியங்களும் பார்த்தா இது எல்லாத்தையுமே உறுதி செய்யுது. இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இவரை இக்னோர் பண்ணி திரு ஐயா அவர்கள் வந்து கடந்து போறப்ப கான்ஃபிளிக்ஸ் வந்து ரொம்ப பெருசாகுது. அப்ப என்ன ஆகுது, நான் வந்து உங்க முடிவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கும் மகனுக்குமான ரிஃப்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது, இடைவேளை ரொம்ப அதிகமாகுது. இடைவேளை அதிகமான உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப லேக் ஆகுது. ரெண்டு பேத்துக்குமான கம்யூனிகேஷன் வந்து போரா இருக்கு. இன் பிட்வீன்ல வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனை வச்சு அவங்க கம்யூனிகேட் பண்றப்ப அந்த கம்யூனிகேஷன் அப்பாவுக்கும் மகனுக்கும் நேரடியான பேச்சுவார்த்தை சுத்தமாக துண்டிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த கம்யூனிகேஷன் லேகிங் ரொம்ப இருக்கிறதுனால நீங்க நல்லா பார்த்துருக்கலாம். இதனோட வெளிப்பாடாக தான் வந்து நேற்று வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து திரு அன்புமணி அவர்கள் சொன்ன வார்த்தை வந்து நல்லா உற்று கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். இன்னைக்கு தான் எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அதன் மூலியமா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கட்சியோட தலைவனாக இனிமே தான் நான் செயல்பட போறேன், சுதந்திரமா என்னால் முடிவுகளை இனிமே தான் எடுக்க போறோம், என்னோட தலைமை கீழே இன்னும் வீரியமாக ஐயா அவர்களை எதிர்த்து நாம் இந்த கட்சியை வந்து நடத்த போறது கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஒரு மிகப்பெரிய உழைப்பை, ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஐயாவோட பாதங்கள்ல காணிக்கையா வைக்கணும் திரு அன்புமணி சொல்றப்ப அந்த அவரோட விரக்தியின் வெளிப்பாடு, ஒரு விரக்தியிலேருந்து அவர் மீண்டு வந்து ஐயோ ஒரு புத்துணர்ச்சியோட
ஒரு சுதந்திர உலகத்துல வந்து நம்ம இன்னைக்கு வாழ போறோம், ஒரு கட்சியை நடத்த போறோங்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அவரோட முகத்துல பார்க்கலாம். அன்புமணி அவர்களோட பிரஸ் மீட் இப்படி இருந்துச்சுன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எந்த காலத்திலையும் ஐயா அவர்களை எதிர்த்து நம்ம செயல்படக்கூடாது, செயல்பட மாட்டோம். அவர் எதிர்த்து எந்த மாதிரியான கருத்துக்களையும் நம்ம வெளியிட மாட்டோம். ஒரு மிகப்பெரிய உழைப்பு, அதன் மூலியமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து அந்த வெற்றி காணிக்கையை வந்து ஐயாவோட பாதங்கள்ல காணிக்கையா வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு திரு அன்புமணி அவர் சொன்ன விஷயத்தையும் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து சேம் டே வந்து ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்றாரு. அந்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிரஸ் மீட்டோட ஹோல் கான்செப்ட் ஒரு மூல கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களோட அரசியல் எதிர்காலத்தை வந்து டோட்டலா வந்து ஜீரோ ஆக்கணும், சூனியமாக்கணும். எந்த ஒரு கட்சியும் அவர் வழி நடத்தக்கூடிய பாமகவோட கூட்டணியில வந்து போயிடக்கூடாது. அவர் யாருக்கும் அவர்களுக்கு வந்து சீட் அலோகேஷன்ஸ் வந்து பண்ணிடக்கூடாது. பாமகவோட தொடர் தோல்விகளுக்கும் இன்னும் சொல்ல போனா அவர் எதை கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தையை விட நம்ம கீழே போயிட்டோம், நம்ம 91 இருந்த வீரியம் வந்து இன்னைக்கு நம்ம இல்ல, நம்ம கட்சியில growth இல்ல. ஸோ இந்த என்டையர் ஃபெயிலியர்ஸுக்கு காரணம் வந்து திரு அன்புமணி அவர்களோட தவறான முடிவுகளும் அவர் வந்து குடும்பத்தினர் மூலியமாக தன்னோட தாயின் மூலியமாக ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர்ஸ், அதனாலதான் வந்து பல தோல்விகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சந்திச்சுன்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து அதுல வந்து கண்டிப்பாக பல 50% உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் தான் அதுல இருக்குன்னு சொல்லலாம். திரு காடுவெட்டி குரு அவர்களை வந்து அவமதித்தாலும் சொன்னப்ப ராமதாஸ் அவர்கள் அது சம்பந்தமா அன்றைக்கு இமீடியட்டா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிடல. இத்தனைக்கும் தன் மூத்த மகன் திரு காடுவெட்டி குரு அவர்களை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் ட்ரீட் பண்ணாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்படுதுங்கிறப்ப கூட திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணல. மத்திய அமைச்சரை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தேன்னு அவர் சொல்ற ஒரு விஷயம். அதையும் தாண்டி தன்னோட பெற்ற தாயை வந்து ஒரு பாட்டிலால் எடுத்து அடிக்க போனாரு, விட்டறிஞ்சாரு, ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்றது வந்து மக்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் அன்புமணி அவர்களுக்கு அவர் மீது ஒரு அவமரியாதையும் ஒரு அவநம்பிக்கையும் உண்டாக்குறதுக்கான ஒரு செயல். அதையும் தாண்டி பிஜேபியோட கூட்டணிக்கு போனதெல்லாம் வந்து அன்புமணி அவர்களோட வந்து ஃபோர்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அவர் என்ன வற்புறுத்தி என்னை கட்டாயப்படுத்தி தான் அந்த கூட்டணியை அமைத்தார் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு தவறான தகவல். ஏன்னா நீங்க ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளாக வந்து அவங்க எம்பி எலெக்ஷன் வந்து அவங்க கண்டினியூஸா வந்து அவங்க என்டிஏ அலையன்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உதாரணங்கள் இருக்கு. அவங்க ரொம்ப நேச்சுரலா ஏடிஎம்கே அலையன்ஸோட அவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கேவும் பாமகவும் ஒரு பொருந்தா கூட்டணியாக பல காலங்களில் இருந்திருக்கு. ஏன்னா திரு அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் 2016 அவரோட அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற கேம்பெயினை முன்னெடுத்தப்ப அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்களை வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தார். இனிமேலும் நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அது தாயுடன் உடல் உறவு கொள்வதற்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இதே ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு. திராவிட கட்சிகளோட வந்து நாங்கள் கூட்டணி வச்சா அதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கப்ப அவர்னால எப்படி வந்து அதிமுக வந்து எங்களோட நேச்சுரல் அலை பார்ட்னர்ஸ் அவரால் சொல்ல முடியுதுன்னே தெரியல. ஸோ கிட்டத்தட்ட அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து பிரஸ் ரிப்போர்ட்ல வந்து பல முரண்பாடுகள் இருந்துச்சு. அதோட முரண்பாடுகளோட ஒட்டுமொத்த கிரக்ஸ் என்ன அப்படின்னா, மூல கரு என்ன அப்படின்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கைக்கு பின்னாடி இன்னைக்கு கட்சி போயிருச்சு. தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர் பக்கம் போயிட்டாங்க. இவர் தனித்து விடப்பட்டுட்டாரு. அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு என்னால் வந்து அவர்கள் மீது சேற்றவாறு இறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சேற்றவாறு இறைக்கணும்னு சொல்லி அவர் இறங்கி செய்த ஒரு செயல் தான் இது. ஸோ இதையும் தாண்டி இவர் என்ன பண்றாருன்னா, முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாமகவோட கூட்டணி அண்ட் சீட் ஷேரிங் வந்து அவங்களோட பண்ணக்கூடாது, எங்களோட தான் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அவர் பாஸ் பண்றாரு. இதை வந்து நீங்க எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அப்பதான் வந்து திரு அன்புமணி அவர்களோட சூழ்நிலை வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். பாமக நிர்வாகி வந்து அவர் சொன்னதுல வந்து நிறைய ஒரு ஃபேமிலி பிளஸ் பாலிடிக்ஸ் ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் ஆனா அதுக்குள்ள வரக்கூடிய கான்ஃபிளிக்ஸ் எப்படி இருக்குங்கிறது, அதுவும் ஒரு மகனாக பல இடங்கள்ல இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள்ல மூத்த மகன்கள் இல்லை இளைய மகன்கள் இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக பல கோடி குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. இது பாமகவா இருக்கனாலையோ இது அன்புமணி ராமதாசும் அவர்களுக்கு இடையே நடக்கிற சண்டைனால இது வந்து லைம் லைட்டுக்கு மீடியாவுக்கு வந்துருச்சு தவிர இது ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை சொல்லலாம், ஒரு யூஷுவல் ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ இது தந்தையும் மகனும் அமர்ந்து தந்தை இந்த இடத்தை புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு தலைவராக அவருக்கு வந்து ஒரு பதவியும் ஒரு பொறுப்பும் கொடுத்துட்டா அட்லீஸ்ட் கட்சி நியமனங்களையாச்சும் அவர் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை தாண்டி எல்லா இடத்துலையும் எல்லா முடிவுகளையும் நானே தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தன்னால இயங்க முடியல, ஒருத்தவங்க வந்து முடமாகவோ ஊனமாகவோ இருந்தாலும் இயங்க முடியலன்னு அவங்க வருத்தப்பட்டா அதுல வந்து ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர்களால முடியல, ஆனா உள்ளூர ஆசை இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் ஹேண்டிகேப்னு சொல்லலாம். இந்த இடத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கரங்கள் வந்து தலைவராக ஒரு தன்னிச்சையாக ஒரு அட்டானமஸா அவரால் வந்து இயங்க முடியல. அவரை வந்து சூப்பர் இம்போஸ் பண்றதுக்கு பல லீடர்ஸ் வந்து பாமகக்குள்ளேயே வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களை நேரடியாக தலைவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம அவருக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட வந்து அவர் நேரடியாக டிஸ்கஸ்
டிஸ்கஸ் பண்ணி அதை பல நேரம் அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கட்சி நிர்வாகிகளுக்கு முன்னாடி அவர் வெரிஃபை பண்ணி உன்னை விட நான் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கேன் பாரு, நீ என்ன கட்சியை வழி நடத்துற அப்படிங்கிறப்ப இது மாதிரியான ஒரு இன்சல்ட்டை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவரை ஃபேஸ் பண்ணுறப்ப தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டிப்ரெஸ் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரிஃப்ட்டுங்கிறது இந்த பாமகக்குள்ள நடந்திருக்கக்கூடிய ஸ்பிளிட் வந்து சேருமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான். ஆனால் இதில் வந்து ஒரு மூணாவது கை டிஎம்கேவோட கையோ இல்லை பிஜேபியோட கையோ அதிமுகவோட கை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இதில் டிஎம்கேவோட ஹேண்ட்ஸ் அண்ட் ரோல் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அதிமுக வந்து 7.5% வந்து நீட் எக்ஸாமில் ஒரு 7.5 சொல்லி இன்டர்னல் ரிசர்வேஷன் எப்போ கொடுத்தாங்களோ அதையும் தாண்டி வன்னியர்களுக்கு அந்த 10.5 அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ரூரல் நார்தர்ன் தமிழ்நாடு வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவில் வன்னியர்கள் வந்து பிஎம்கே ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க அதிமுகவுக்கு ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎம்கேக்கு வந்து அந்த அதிமுகவுக்கு போன ஓட்டையுமே வந்து டைல்யூட் பண்ணணும். டோட்டலாக 1 இயர் ஓட்டு வந்து டோட்டலாக சிதறணும். அப்போ தான் வந்து அது டிஎம்கேக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஃபேக்டர் கொடுக்கும் சொல்லி டிஎம்கேவோட ரோல் தான் இதில் மேஜராக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் ஊடகங்கள் பிஜேபியோட ரோல் இருக்குது, அவங்க இந்த மாதிரி பார்ட்டிஸை டிவைட் பண்ணி ரூல் பண்ணுவாங்க, அதன் மூலயமா ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்கிற விஷயங்கள் வந்து லாஜிக்கலி அண்ட் அரித்மெட்டிக்கலி மேட்ச் ஆகாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் பிஎம்கே வந்து ஆல்ரெடி பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க பிஜேபியோட தான் அலையன்ஸ் இருந்தாங்க. ஸோ மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் அவங்களோட தான் போக போகிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு கூட்டணி கட்சியை உடைக்கிறப்ப அதுவும் ரொம்ப இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியை உடைக்கிறதுனால பிஜேபிக்கு லாஸ் தானே தவிர எலெக்ஷனில் கெயின் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா திரு ராமதாஸ் அவர்கள் அவருக்கு 80 வயசை கடந்து அவர் பயணிச்சு கொண்டுட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்டேஜிலேயாச்சும் அன்புமணி அவர்களோட ஸ்டேட்டஸை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டு கட்சியினர் மத்தியில் அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர் தலைவராக சுதந்திரமாக செயல்பட்ட விட்டாலே கண்டிப்பாக பாமக 89, 90கள், 98, 99, 2001, 2006 இது மாதிரியான காலகட்டங்களில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்களோ அந்த பவர்ஃபுல்லை வந்து மீட்டெடுக்க முடியும். இந்த இடத்துல திரு அன்புமணி அவர்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவர் தன்னோட தந்தையை மட்டும் எதிர்த்து களம் காணலை, ஒரு மிகப்பெரிய சமூக போராளி, ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸே கிட்டத்தட்ட அவரோட கண் அசைவில் இன்ன வரைக்கும் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சமுதாய பின்புலம் பெற்ற ஒரு நபரை வந்து அதுவும் சொந்த அப்பாவை அவரை எதிர்க்கணும் அப்படின்னா அவரோட மக்கள்கிட்டயே வன்னியர் சொந்தங்கள்கிட்டயே அவங்க நிறைய இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பிரச்சாரங்கள், திண்ணை கூட்டங்கள், மேடைகளில் பேசி அவரை கன்வே பண்ணால் மட்டும்தான் 2026 எலெக்ஷன் வந்து பாமக அன்புமணி சைடு இருக்கக்கூடிய பாமகக்கு வந்து திராவிட கட்சிகளும் சரி பிஜேபியும் சரி ஒரு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து சீட் ஷேரிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பாமக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையும். அதற்கு காரணமாக திரு அன்புமணி இருக்க மாட்டார். அதற்கு காரணம் முழுமுதற் காரணமாக ஐயா அவர்கள் தான் இருப்பார் என்பதை புரிந்து இது குடும்பத்துக்குள்ள ஒரு 4 சவுத்துக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை ஒரு க்ளோஸ் ரூம்லேருந்து ஒரு ப்ரெஸ் மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வருவதற்கான தேவையை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ரொம்ப மெச்சூர்ட் அண்ட் சீசன்டு லீடர் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள். ஸோ இந்த பிரச்சனை வெகு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நம்புவோம்.